வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன கதை, ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நீங்க பகிர்ந்த சில குறிப்புகள்ல இருந்து எடுத்தது தான் இது. உடைந்த குடமும் உன்னத பூக்களும்ங்கிற கதை. ரொம்ப எளிமையான கதை தான் இது. ஒரு விவசாயி, அவர் தினமும் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவாரு. 2 மண்பானை வச்சிருப்பாரு. ம். ஆமா. அதுல ஒண்ணு நல்ல கச்சிதமா இருக்கும். இன்னொன்னுல ஒரு சின்ன விரிசல். ஆமா, ஒரு சின்ன ஓட்டை மாதிரி. அதனால வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரும்போது அந்த ஓட்டை பானையில ம். பாதி தண்ணி தான் மிஞ்சும். ம். இது டெய்லி நடக்கும். பல வருஷமா இதே மாதிரி. பாவம், அந்த உடைந்த குடம் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆமா, குற்ற உணர்ச்சி மாதிரி. சரிதான். ஒரு நாள் அது விவசாயிகிட்டே கேட்டுடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு முழுசா பிரயோஜனம் இல்ல, பாதி தண்ணியை நான் வழியே கொட்டிடுறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுச்சு. ம். இங்கேதான் கதையில ஒரு அழகு இருக்கு இல்லையா? அந்த விவசாயி கோவமே படல. ஆமாங்கம்மா, திட்டல, ஒன்னும் பண்ணல. பண்ணல. ரொம்ப அமைதியா, அன்பா, சிரிச்சுட்டே சொன்னாரு. சரி, நாம வீட்டுக்கு திரும்பி போற வழியில அந்த ஓரமா பூத்திருக்கிற பூக்களை கொஞ்சம் கவனிச்சுட்டே வா அப்படின்னு. அந்த குடமும் சரி போற வழியில பார்க்கலான்னு பார்த்துட்டே வருது. அப்பா, என்ன ஒரு ஆச்சரியம்! என்னாச்சு? அந்த குடம் இருந்த பக்கத்துல மட்டும் வழியெல்லாம் வரிசையா அப்படி ஒரு அழகான பூக்கள் கலர் கலரா பூத்து குலுங்குது. ஓஹோ! அந்த நல்ல குடம் போன வழியில இல்லையா? இல்ல, அந்த பக்கமே இல்ல. இந்த விரிசல் குடம் இருந்த சைடு மட்டும்தான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அந்த விவசாயி சொன்னாரு. ரொம்ப அழகா சொன்னாரு. உன்கிட்ட ஒரு விரிசல் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் அத ஒரு குறையாவே பார்க்கல. அப்படியா? ஆமா, அதனால தான் நீ வர அந்த பாதையில நான் பூ விதைகள தூவி வச்சேன். நீ தினமும் தண்ணி கொண்டு வரும்போது உனக்கே தெரியாம அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்திருக்க. அடடா! இந்த அழகான பூக்கள் எல்லாம் பூத்திருக்கே, இதுக்கு காரணமே நீதான். உன்னோட அந்த குறைபாடு தான் இந்த பூக்களுக்கு உயிர் கொடுத்திருக்கு. நீ இல்லன்னா இந்த பூக்களே இல்ல அப்படின்னு சொன்னாரு. கேக்கும்போதே மனசுக்கு எவ்ளோ இதமா இருக்கு பாத்தீங்களா? அந்த குடம் எதை தன்னோட பெரிய குறையா நினைச்சுச்சோ அதையே ஒரு ஆசீர்வாதமா மாத்திட்டார் அந்த விவசாயி. நாம பேசின அந்த குறைகளை மறுபடியும் பாக்குறதுங்கிற விஷயத்தோட இது நல்லா பொருந்தது. நிச்சயமா. இது நம்ம பார்வைய மாத்த தூண்டுது. ஒரு விஷயத்த நாம குறை, சரியில்ல, உடைஞ்சிடுச்சேன்னு முத்திர குத்துறக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. ஆமா, வேற ஒரு கோணத்துல பார்க்கணும். சரியா சொன்னீங்க. ஒரு இடத்துல பலவீனமா தெரியற ஒண்ணு வேறொரு சூழ்நிலையில இல்ல வேறொருத்தருக்கு ஒரு பெரிய பலமா இருக்கலாம். இல்ல ஒரு ஆசீர்வாதமா கூட இருக்கலாம். எதுவுமே வீணில்ல. அதோட பயன் வேற மாதிரி இருக்கலாம். உண்மைதான். நம்ம கூட சில சமயம் நம்மகிட்ட இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்மளையே நொந்துக்கிறோம் இல்லையா? ம். நிறைய தடவை. ஆனா ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறைதான் நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையிலயோ இல்ல நம்மள சுத்தியோ ஒரு எதிர்பாராத அழகுக்கு காரணமா இருக்கலாம். கரெக்ட். அது மட்டும் இல்ல. இது நம்மள பத்தி மட்டும் இல்ல. நாம மத்தவங்கள எப்படி பாக்குறோங்கிறதையும் யோசிக்க வைக்குது. மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை நாம எப்படி பாக்குறோம்? அத சரி பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறோமா? இல்ல அந்த குறையால கூட ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறோமா? இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா. அப்போ இந்த ஆழமான பார்வையில இருந்து நாம் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நீங்க உங்ககிட்ட ஒரு விரிசல் இல்ல ஒரு குறைபாடு இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அந்த குறைபாடு கூட உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கை பாதையில அழகான பூக்களை பூக்க வச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.